கேரளாவில் கோயில் திருவிழாவில் வான வேடிக்கை நிகழ்த்துவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மொத்தமாக வெடித்து சிதறியதில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கொண்டாட்டத்தை திண்டாட்டமாக்கிய பயங்கர விபத்து நிகழ்ந்தது எப்படி? ஒன்று கூடியிருந்த கோயில் திருவிழாவில் காளி ஆட்டத்திற்கு தயாரான நள்ளிரவு நேரத்தில் நிகழ்ந்த விபத்தின் கோர முகம்தான் இது. சினிமாவில் வரும் விபத்து காட்சியை மிஞ்சும் அளவிற்கு நிகழ்ந்த இந்த விபத்திற்கு மனித தவறே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வான வேடிக்கை நிகழ்த்துவதற்கு உரிய அனுமதி பெறாத கோயில் நிர்வாகிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? கேரளாவில் வடக்கு மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் திருவிழாவின் போது தெய்யம் எனப்படும் பாரம்பரிய காளியாட்டம் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் ஒவ்வொரு கோயில் திருவிழாவிலும் காளியாட்டம் களை கட்டும். இந்நிலையில் காசர்கோடு மாவட்டம் நீலேஸ்வரத்தில் உள்ள வீரகாவு கோயிலில் திருவிழா நடைபெற்றது. இதன் சிகர நிகழ்ச்சியாக நள்ளிரவில் களை கட்டும் காளி ஆட்டத்தை காண நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரளாக கூடியிருந்தனர். பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ஆவலுடன் இருந்த நேரத்தில்தான் அந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நிகழ்ந்தது. திருவிழாவில் வான வேடிக்கை நிகழ்த்துவதற்காக கோயில் வளாகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தில் அதிகம் வெடிக்கும் திறன் கொண்ட பட்டாசுகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென பட்டாசில் தீப்பிடித்துள்ளது. அடுத்த நொடியே அனைத்து பட்டாசுகளும் ஒரே நேரத்தில் மொத்தமாக வெடித்து சிதறின. அதிலிருந்து கிளம்பிய தீப்பொறிகள் பல மீட்டர் தூரத்திற்கு தீப்பிழம்பாக சூழ்ந்தது. பயங்கர வெடி விபத்தை கண்டதும் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அத்துடன் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பலரும் தலைதெறிக்க ஓடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த விபத்தில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு காசர்கோட்டில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பட்டாசு வெடித்ததில் தீக்காயம் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பட்டாசு வெடிக்கும் போது அதிலிருந்து கிளம்பிய தீப்பொறி பட்டாசு குவியலில் விழுந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் வான வேடிக்கை நிகழ்த்துவதற்கு கோயில் நிர்வாகம் சார்பில் முறையாக அனுமதி வாங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிக அளவில் பட்டாசுகளை வாங்கி குவித்துள்ள நிலையில் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் திருவிழாவில் வான வேடிக்கை நிகழ்த்துவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மொத்தமாக வெடித்து சிதறியதில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவம் கேரளாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.